தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா தொடங்க இருக்கும் நிலையில் தற்போது நடிகர் விஜய் வந்திருக்கிறார். விழா இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க இருக்கும் நிலையில் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். ராமச்சந்திரன், வணக்கம். தற்போது விழாவானது தொடங்க இருக்கிறது, இன்னும் சற்று நேரத்தில் விருதுகள் வழங்க இருக்கின்றன. இது பற்றிய முழு விவரங்கள். வணக்கம். தென்னிந்தியாவின் பிரபல நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான திரு விஜய் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளார். நிகழ்ச்சியானது துவங்கியுள்ளது. முதல் கட்டமாக ஏற்கனவே கடந்த 28ஆம் தேதி கிட்டத்தட்ட 750 மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கினார். இன்று கிட்டத்தட்ட 19 மாவட்டங்களை சேர்ந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு இன்று 2வது கட்டமாக 740 மாணவ மாணவிகளுக்கு விருதுகளை வழங்குகிறார். முதல் கட்டமாக வழங்கியிருக்கும் போது அவர் பல்வேறு கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில் பேசினார். குறிப்பாக சமீப காலமாக தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பயன்பாடு இளைஞர்கள் மத்தியில் அதிகமாகிவிட்டது. பெற்றோர் என்கிற முறையிலும் அரசியல் தலைவர் என்கிற முறையிலும் எனக்கு அச்சமாக இருக்கிறது. இளைஞர்கள் இதிலிருந்து காப்பாற்றுவது அரசின் கடமை. ஆளும் அரசு இதை பற்றியெல்லாம் நான் இங்கு பேச வரவில்லை. அதுக்கான மேடை இதுவல்ல என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், சே நோ ட்ரக்ஸ் என்ற உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மாணவர்கள் மத்தியில் அவர் அறிவுரை வழங்கினார். அது மட்டுமல்லாமல் வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக எடுத்துச் செல்ல கற்றுக்கொண்டால் போதும், தோல்வி நம்மிடம் வரவே பயப்படும் என்ற ஒரு கருத்தையும் மாணவர்கள் மத்தியில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தார். அந்த அடிப்படையில் இன்றும் அவர் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 740 மாணவர்களுக்கு 2வது கட்டமாக வழங்குகிறார். தமிழ் தாய் வாழ்த்து பாடலுடன் தற்பொழுது நிகழ்ச்சியானது துவங்கியுள்ளது. நேரடியாக உள்ளே வருகை தந்த போது ரசிகர் ஒருவர் அவரது புகைப்படத்தை அவருக்கு பரிசாக வழங்கினார். அதை பெற்றுக்கொண்டு உள்ளே வரும்போது பல்வேறு மாணவர்களிடம் இருக்கையில் அமர்ந்து அவர் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அதில் ஒரு மாணவி திருநங்கை, கிட்டத்தட்ட 740 மாணவ மாணவிகள் வழங்கக்கூடிய இந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் திருவல்லிக்கேணி லேடி வெலிங்டன் பள்ளியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவியான நிவேலிதா என்ற திருநங்கை மாணவி இந்த தேர்வில் வந்து வெற்றி பெற்றிருந்தார். அவர் அருகில் அமர்ந்து விஜயுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட அந்த காட்சிகள் நம்மால் இங்கு காண முடிகிறது. அவர் தற்பொழுது மேடைக்கு செல்ல உள்ளார். மேடைக்கு சென்று அவர் ஒவ்வொரு மாணவிகள் மற்றும் அவர்கள் பெற்றோருக்கு சால்வை அணிவித்து கல்வி ஊக்கத்தொகை வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் உள்ளே வரக்கூடிய மாணவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.